டான்ல எல்லாரும் வந்துட்டீங்களாமா? 6 பேர் தானா? எத்தனை பேர்மாங்க? என்னமா வாய்ஸ் கேட்கல. ஓகே ஓகே சரி. இன்னொரு பையனுக்கு ஃபீவர் போலிருக்கே. ஓகே ஓகே. நேத்து 2 ஹோம்வொர்க் குடுத்தேன் போட்டீங்களா? அங்க ரியாக்ஷனே சரியில்லையே. போட்டீங்களாமா? ஆன்சர் வந்துச்சா? 30 மீட்டர் வந்ததா? ஓகே. குட் ஈவினிங்மா. சரி ஓகே. இப்போ இந்த 2 சம் நான் வந்து குட் ஈவினிங்மா. இந்த 2 சம் நான் திருப்பி சொல்லி குடுக்கணுமா? இல்ல நீங்க போட்டீங்க ஆன்சர் வந்துருச்சா? இல்ல ஓகேவா? இல்ல டவுட் இருக்கா? ஹரி இப்ப நம்ம பார்க்குறது ஹரிஷ் வந்து நம்ம இப்ப 4.3 வந்துட்டோம்ப்பா. அது 3rd சம் பார்க்க போறோம். ஓகேக்கா. ஓகேப்பா. சரி. இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுக்கணுமா எதுவும்? நான் 3க்கு போயிறவா? செகண்ட் மாதிரி தான் இந்த 3rd சம்மும். 2ம் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். இது நீங்க பார்த்தாலே இது பார்த்த மாரி தான். 3க்கு போயிடவா? இல்ல சொல்லிக் குடுக்கணுமா? உங்களுக்கு வேணும்னா கேளுங்க நான் சொல்லித் தரேன். 3rd சொல்லிக் குடுக்கவா? சரி. ஓகேம்மா. டான்ல ஏதோ சொன்னீங்களேம்மா என்னம்மா? சொல்லுங்கம்மா. 3rd சம் போட்டுமா? எதும்மா சொல்லித் தரணும்? 3rd சரி ஓகே. ஓகே. இந்த 3வது கணக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான கணக்கு தான். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு புள்ளி இருக்கு. இப்போ ஏலேருந்து பிக்கு இந்த மாரி டைரக்ட்டா போலாம். அப்படி இல்லைன்னா, இங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்த சுத்தி இப்படி போலாம். ஓகேவா? இப்படி 2 வழி இருக்கு. இப்போ இந்த பக்கம் இது வந்து 34 இது வந்து 41 மீட்டர். இதுதான் வந்து இது தெற்கு நோக்கி போகுது, இது கிழக்கு நோக்கி போகுது அந்த மாரி சொல்லியிருக்காங்க. இது சவுத் பார்த்து போகுது, இது வந்து ஈஸ்ட் பக்கம் போகுது அந்த மாரி குடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த டைரக்ஷன் போறாங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் தான் இங்க ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் டயகிராம். இப்போ இதே மாரி தான் இந்த சம்மும் இருக்கு. ஓகேவா? இதே மாரி டயகிராம் தான். இப்ப ஏலேருந்து பி இந்த பக்கமா போனா எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லன்னா, இந்த குளத்த சுத்தி இந்த பக்கமா போனா, அதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுல எந்த பக்கம் போறது ஈஸி அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். போடலாமா? ஓகேக்கா. இல்ல நான் வாங்கினேன். செல்லட சால்ட். ஓகே அப்படியே அந்த டயகிராம் வரைவோமா? இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்படி இருந்தது. இது வந்து ஏன்ற பாயிண்ட்டு, இது பீன்ற பாயிண்ட்டு, இது வந்து 34 இது 41ஆமா? ஓகே. இப்போ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இது சும்மா ஓன் கூட வச்சுக்குவோமா? இளம்பிரியன் நம்ம பார்க்குறது வந்து 4.3 பயிற்சி 4.3ல 3வது கணக்கு பார்க்குறோம்ப்பா. இளம்பிரியன் குட் ஈவினிங்ப்பா. நம்ம பார்க்குறது 4.3ல 3rd சம் இப்பதான்ப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஓகேப்பா. இதுல ஏன்னு ஒரு புள்ளி இருக்கு, பின்ற ஒரு புள்ளி இருக்கு. ஏல இருந்து பி டைரக்ட்டா போறதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க ஒரு குளம் இருக்கு. அத சுத்திட்டு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. 2த்துல எது ஈஸியா போறதுக்கான வழி? 2த்துக்கும் எவ்ளோ வித்தியாசம்? அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. டிவி போட்டு பாருங்கம்மா. பரவால்ல சவுண்ட் கம்மியாச்சு பாருங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து இது பித்தாகரஸ் தியரம் தான் போடப் போறேன். எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரமே யூஸ் பண்ணலாம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஏல இருந்து ஓவ ஸ்கொயர் பண்ண போறோம். பிளஸ் ஓபி ஸ்கொயர். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏபிக்கு பதிலா எக்ஸ், ஏஓக்கு பதிலா 34, ஓபிக்கு பதிலா 41. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 34க்கு நீங்க ஸ்கொயர் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வேல்யூ வரும்ன்றது நான் டைரக்ட்டா போட்டுறேன். 1156 வருது. இதுக்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1681 வருது. நமக்கு எக்ஸ் தான் வேணும். இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போதைக்கு இருக்கட்டும். ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2837 வருது. நமக்கு எக்ஸ் தான் வேணும்னா ரூட்டா போகும் இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைடுல. இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த எல் டிவிஷன் முறையை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 2 2ஆ பிரிச்சுக்கிட்டு கூட நீங்க போடலாம். இப்போ 28 37 இதுதான் ஆனா கரெக்டான மெத்தடு. லாஸ்ட்ல இருந்து 2 2ஆ பிரிச்சுப்பீங்க. அப்ப 28ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 28க்கு உங்களுக்கு வர்க்க எண் பக்கத்துல வரக்கூடிய நம்பர்னா 5. 5 ஸ்கொயர் தான் 25. 5 5 25. அப்ப 5 5 பெருக்கி 25ன்னு போடுவோம். பேலன்ஸ் 3 வருது. கீழ இறக்கும்போது இது 2த்தையும் அப்படியே இறக்கிடணும். 37ன்னு. இந்த 5 வந்து இந்த கோட்டுக்கிட்ட இருந்ததுனால அடுத்த ஸ்டெப் போகும்போது 10ஆ மாறிடும். இப்ப இங்க ஒரு நம்பர் போட போறோம். இங்க ஒரு நம்பர் போட போறோம். இந்த நம்பரால நம்ம இந்த நம்பர மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வரணும். அப்படின்னா இங்க 3 3 போட்டா கரெக்ட்டா இருக்கும். 3 கூட இந்த நம்பர நீங்க பெருக்கும்போது 3 0 9ன்னு கிடைக்கும். இத அப்படியே நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 வருமாம்மா? சரி 8 வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? 2800 வரும்க்கா. 2800 வருமா? ஓகே. அதான் 28 வருது. அது அடுத்த ஸ்டெப்ல 10 அப்படியே இருக்கும். 3 கூட வந்து 6ன்னு போயிடும். 2ஆல மல்டிபிள் பண்ணி. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்துருக்கோம். 3 சாப்டர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கணக்கு நம்ம சொல்லி குடுத்துருக்கோம். இப்ப இங்கேயும் ஒரு நம்பர் போடுவீங்க. அப்ப 2 0 பாயிண்ட் வச்சு 2 0 சேர்த்துக்கலாம். இப்ப இந்த நம்பர் வருது. அந்த மாதிரி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆன்சர் வரும்னா 53.26ன்னு கிடைக்கும். இப்ப இது எதுக்கான வேல்யூனா, இந்த ஏல இருந்து பி டைரக்ட்டா போறதுக்கான வேல்யூ. 53.26 26. சரி. இப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. ஏல இருந்து பி டைரக்ட்டா போறதுக்கு. இப்ப ஏல இருந்து ஓ வந்து ஓல இருந்து பி போறதுக்கு எவ்வளோன்னு பார்ப்போமா? ஏல இருந்து ஓ, ஓல இருந்து பி அப்படின்னா 34 + 41. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 75 வருது. அப்ப சுத்திட்டு போனா ரொம்ப தூரம் 75 மீட்டர் நடக்கணும். இப்படியே போனா 53 மீட்டர். இப்ப இது 2த்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு? டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்ப வித்தியாசம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2த்தையும் மைனஸ் பண்ணி பார்ப்போம். 75ல 53.26 மைனஸ் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21.74ன்னு கிடைக்கும். அப்போ இதான் ஆன்சர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி போடணும். உங்களுக்கு இதுல எது வந்து ஆம், சிறிய தொலைவு, எதுல போனா சீக்கிரமா போலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சின்ன வேல்யூ எது வருதோ அத எடுத்துக்கணும். இல்ல உங்கள்ட்ட வந்து வேற ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, 2த்துக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா, 2த்தையும் மைனஸ் பண்ணி போடணும். உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி போடுங்க. இப்ப இந்த சம் ஓகேவான்னு பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இது வந்து செகண்ட் சம் போட்டீங்களா அதே மாதிரி தான் இது. ஓகேவா? சரி ஓகே. ஓகேம்மா. ஓகே.
என்னோட நெட் ஸ்லோவா இருக்காமா? வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகுதா? இல்லக்கா. ஓகே, ஓகே. தூக்கம் வருதா எல்லாருக்கும்? இல்லக்கா. சரி. இல்லக்கா. ஓகேம்மா. டான்ல எல்லாரும் அப்படியே ஸ்டாச்சு சொன்ன மாரி இருக்காங்க. புரியலக்கா. இல்ல ஸ்டாச்சுன்னு சொன்ன மாரி எல்லாருமே அசையாம அப்படியே இருக்கீங்களே. இதோ அங்க ஒருத்தவங்க கன்னத்துல கை வச்சுட்டு இருக்காங்களே. நீங்க தான். திரும்பி பார்க்காமலே. சரி எல்லாரும் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க டான்ல. உங்க ஃபேஸ் காமிச்சு நேம் சொல்லுங்க. கமலேஷ் தெரியும். கமலேஷ் ஓகே. ஆ. இளவரசன். இளவரசன் தான் கேமரால அட்ஜஸ்ட் பண்றாங்க. தேவ் பிரகாஷ். சதீஷ்குமார். எங்களுக்கு ஃபேஸ் தெரியலையே. என்னம்மா சொன்னீங்க? கார்த்திகா. ம். மாரிஸ்ரீ. ஓகே. சந்தோஷ். ஓகே. சந்தோஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை. ம். ஓகே. ஓகேம்மா. கேமரா எங்கேயும் ஃபேனை பார்த்து போயிடுச்சு. ஓகேம்மா ஓகே. சரி. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? நான் நெக்ஸ்ட் சம் போட்டுமா? சரிம்மா. நெக்ஸ்ட் புக்ல என்ன சம் இருக்குன்னா இந்த 4th சம் இருக்கு. டயகிராம்ல அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏதோ ஒரு படம் கொடுத்துருக்காங்க. செவ்வகம்னு குடுத்துட்டாங்க. அப்ப இது பார்க்கறதுக்கு செவ்வகம் மாரி தான் இருக்கு. ஓகே. இதுல என்னென்ன நமக்கு அளவுகள் குடுத்துருக்காங்க பாருங்க. XY பிளஸ் YZ இதோட வேல்யூ வந்து 17 சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல பாருங்களேம்மா X, Y, YZ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 17 ஓகே. வேற என்ன குடுத்துருக்காங்க? X ஓட Z இந்த வேல்யூவும் YW இது ரெண்டையும் ஆட் பண்ணா கூட்டினா 26 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு செவ்வகங்களோட நீளம் மற்றும் அகலம் கேட்குறாங்க. இந்த செவ்வகத்தோட நீளம் அகலம் அதாவது லென்த் அண்ட் பிரெத் நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு ஈஸியான சம் தான். இது எப்படி போலாம் பாருங்க. இந்த மாதிரி தானே இருக்கு புக்ல. ஓகே. இதுல இதுவும் வைத்தீஸ்வரன் ஏதாவது சொன்னீங்களாப்பா? வைத்தீஸ்வரன். ஓகேப்பா ஓகே. இப்போ நம்ம பார்க்கறது வந்து 4.3ல பயிற்சி 4.3ல 4வது கணக்கு பார்க்குறோம். ஓகேம்மா. 4.3 4th சம். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் ஜென்சி. சரி. எல்லாருக்கும் என்ன லேட்டா வந்து ஜாயின் பண்றீங்க? கிளாஸ் இருக்குன்னு மறந்துட்டீங்களா? டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன்க்கா. ஸ்கூல் டெஸ்டா? ஹோம் டெஸ்ட்க்கா. ஓகே ஓகே. அது ஸ்கூல்ல கொடுத்த ஹோம் டெஸ்டா? எங்க வீட்ல எங்க அம்மா வைக்கிற ஹோம் டெஸ்ட். ஓகே வெரி குட். அதே மாதிரி அம்மா கிட்டே சொல்லி சண்டே சண்டே எங்களுக்கும் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுங்க ஓகேவா? ஓகேங்கக்கா. டெஸ்ட் எழுதி நான் பார்த்ததே இல்லை. சரி ஓகே. இதெல்லாம் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லுங்கக்கா. என்ன போட்டு நல்லா அடி பின்னி எடுக்கட்டும். அக்கா அம்மா கேக்குங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்களா? ஆமாக்கா. சரி. அப்பனா அம்மா கேட்டிருப்பாங்க. அம்மா சண்டே சண்டே சச்சினை கொஞ்சம் டெஸ்ட் எழுத சொல்லிருங்கம்மா. சச்சின் டெஸ்ட் எழுதி அனுப்பல. ஹோம் ஒர்க்கும் அனுப்ப மாட்றாங்க சச்சின். ஓகேவா? சரி. சிரிச்சுட்டு போயிட்டாங்க. என்னப்பா? சிரிச்சுட்டு போயிட்டாங்கக்கா. சிரிச்சுட்டு போயிட்டாங்களா? சரி ஓகே.
இப்பதான் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வந்திருக்குமே. அப்பாடி போயிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம பார்க்குறது வந்து 4.3ல 4த் சம்மா. இதுதான் நமக்கு குடுத்திருந்த டயகிராமு. இதுல நமக்கு என்ன ஹிண்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, இந்த XYயயும், YZயயும் ஆட் பண்ணா, XY பிளஸ் YZ ஆட் பண்ணா நமக்கு எவ்ளோ வேல்யூ வந்துச்சுன்னா 17ன்னு குடுத்துருக்காங்க. இதுல நானா எப்படி எடுத்துக்க போறேன்னா, அ நீளத்தங் நீளங்கள் வந்து A அப்படின்னும், அகலம் வந்து B அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். லென்த் ஏனும் பிரெத் வந்து பி அப்படின்னு நானா எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா தானே இருக்கும். அப்ப இந்த சைடு பினா இதுவும் பி, இது ஏனா இதுவும் ஏ. அப்போ இதை எப்படி மாத்தி எழுதலாம்னா பி பிளஸ் ஏன்னு எழுதலாமா? பி பிளஸ் ஏ இல்லை ஏ பிளஸ் பி ரெண்டும் ஒண்ணுதான். ஆட் பண்ணா 17. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்க போறேன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த XYயும் WZயும் ஆட் பண்ணா, XZயும் WYயும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வேல்யூ வருதாம்? 26 வருதாம். ஒரு செவ்வகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே அதோட மூலை விட்டங்கள் ரெண்டும் சமமா தான் இருக்கும். ஒரு ரெக்டாங்கிளோட டயாமீட்டர்ஸ் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, யார் கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாம். டபிள்யூல இருந்து ஒய்யையும் ZX இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 26 26 அப்படின்னா இந்த W இந்த X Z மட்டும் நம்ம எவ்வளவு வேல்யூன்னு எடுத்துக்கணுமா? அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 13க்கா. வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட்மா. ஏன்னா இதையும் இதையும் கூட்டினா 26. அப்ப இதோட வேல்யூ 13 இருக்கும், இதோட வேல்யூ 13 இருக்கும். ஏன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டினா தானே 26. ஏன்னா ரெண்டும் சேம்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இதோட வேல்யூ 13, இதோட வேல்யூ 13 இருக்கும். அப்ப நம்ம எடுத்து எழுதிக்க கூட செய்யலாம். WY ஓட வேல்யூ 13, XZ ஓட வேல்யூ 13 எழுதி வச்சுப்போம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. அவங்க கொடுத்திருந்தாங்கல்ல, அத நீங்க சரி நீங்களா என்னப்பா? ஓகே. சரி. இப்ப நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இது ஒரு பித்தாகரஸ் தியரம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே 90 டிகிரியா தான் எல்லா பக்கமுமே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து இந்த சைடு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ZWX இந்த இதை எடுத்துக்க போறேன். இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீள அகலங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இது பின்னு இருக்கு, ஏன்னு இருக்கு, இது 13ன்னு இருக்கு. இதோட வேல்யூ Z, WX. இதுக்கு பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணா எப்படி எழுதுவோம்? XZ ஸ்கொயர் பண்ணா ZW ஸ்கொயர் பண்ணி WX ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். ஏன்னா பித்தாகரஸ் தியரம் சொல்லுங்க. The square of hypotenuse is equal to the sum of the square of the other two sides. வெரி குட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கம்மா. ஒரு செங்கணம் முக்கோணத்தின் கர்மத்தின் வர்க்கமானது மற்றொரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். வெரி குட், வெரி குட், வெரி குட். டான்லையும் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். மைக்கை வந்து மியூட்ல வச்சிருந்தாங்க, அதனால எங்களுக்கு காதுல விழல. ஓகே, ஓகேம்மா, வெரி குட். அப்போ நம்ம இதுல வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடவா? இதுல XZ ஓட வேல்யூ என்னன்னா 13. இந்த வேல்யூ எவ்வளவுனா B. அப்ப B ஸ்கொயர், இந்த வேல்யூ A ஸ்கொயர். அப்ப இது A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் 13 வர்க்கப்படுத்தினா எவ்வளவு வேல்யூ வரும்? 13 ஸ்கொயர் 169. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். என்ன ஃபார்முலானா, நம்ம செகண்ட் சாப்டர்ல எல்லாம் படிச்சிருப்போம். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயருக்கு தேர்ட் சாப்டர்ல கூட படிச்சோம். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? சரி. A plus B the whole square ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? A plus B square plus 3AB அக்கா. வெரி குட், வெரி குட். அதுல எனக்கு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இந்த டேர்மை நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். அப்ப அது மைனஸ்ல இந்த பக்கம் போயிடும். அப்ப இதை எழுதும் போது A plus B the whole square minus 2AB அப்படின்னு எழுதலாம். அப்ப இதுக்கு பதிலா நான் வந்து A plus B the whole square plus 2AB சரி minus 2AB எழுதிக்க போறேன். ஏன்னா அதுக்கு நமக்கு வேல்யூ தெரியும், அதனால ஈக்குவல் டு 169. A plus Bக்கு நமக்கு வேல்யூ தெரியுது பாருங்க 17ன்னு. அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 17 ஸ்கொயர்
minus 2ab equal to 169. 17 ஸ்கொயர் பண்ணி பாருங்க என்ன வேல்யூ வருதுன்னு. 289 ஓகேமா. minus 2ab equal to 169. நமக்கு இப்போ இந்த ஏபி தான் வேணும். அப்போ பேலன்ஸ் எல்லாம் நம்ம ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், -2ab இங்கே இருக்கட்டும், 169 -289 இது ரெண்டுத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வரும், மைனஸில் வரும். மைனஸ் இங்கே 2ab இருக்கு, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம், ரெண்டையும் இந்த 120 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து a இன்ட்டு பியோட வேல்யூ 60ன்னு உங்களுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். இங்கேருந்து பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கோம். நம்ம கொடுத்துருக்காங்க எல்லாமே ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். இதோட வேல்யூ 13, இதோட வேல்யூ 13ன்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இதை ஒரே ஒரு முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். அது மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஏபி வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஏபியோட வேல்யூ 60ன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. ஒரு ஒரு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட பாருங்க. எதுவும் டவுட் இருந்தால் உடனே கேளுங்க. ஸ்பீக்கரு என்னதுப்பா? ஸ்பீக்கர் தான் நம்ம கிட்ட இருக்கே, ஆட்டோக்கா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுமாமா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிச்சுல, என்ன ஹிண்ட் கிடைச்சது? ஏதோ a plus b வந்து 17ன்னு இருந்ததுலமா, இதை நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ எனக்கு b மட்டும் வேணும்னா 17 minus aன்னு கொண்டு போலாம்ல, b மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு அப்படி நான் இதுல இருந்து ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ab கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ நம்ம இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ab ஈக்குவல் டு 60. அதுல b a வேல்யூக்கு பதிலா நான் 17 மைனஸ் பின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஏக்கு பதிலா பி அப்படியே தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 17 மைனஸ் ஏன்னு எழுதியிருக்குமா. ஓகே, ஏ வேணும்னா ஏ, பி வேணும்னா பி, நம்ம விருப்பம். ஏ வச்சுக்கிட்டு பி கண்டுபிடிக்கலாம்ல, பி வச்சுட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். பிக்கு பதிலாக இந்த டைம் ஏ டைம் அப்படி இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை வந்து உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ 17a மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 60. இதை ரெண்டுத்தையும் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து பிளஸ்ல வந்துடும். இது மைனஸ் 17ஏன்னு வரும், இது பிளஸ் 16 இருக்கும், ஈக்குவல் டு 0. இது என்ன மாடலுக்கு வந்துருச்சு? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? வெரி குட், காரணிப்படுத்தலாம். ஏன்னா இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுக்கு வந்துருச்சு. மைனஸ் 17 பிளஸ் 60, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஒன்றுனா நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 12 இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 60, கூட்டினா 17 கரெக்டா வருது. அப்போ இதுல இருந்து ஏவோட வேல்யூ வேணும்னா பிளஸ் 5 வரும், அப்படி இல்லைன்னா பிளஸ் 12 வரும். ஏன்னா இது எப்படி எழுதுவோம், a மைனஸ் 5 இன்ட்டு a மைனஸ் 12. சொல்லுங்கப்பா. AB equal to 60 பர்சன்ட் சொல்றீங்களா அதுல இருந்து? சொல்லித்தரேன்ப்பா. இங்க பாருங்க, நம்ம இப்ப கண்டுபிடிச்சது வந்து ஏபி, ஏ இன்ட்டு பியோட வேல்யூ 60. நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து பியோட வேல்யூவை 17 மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும், முன்னாடி இருக்கிற ஏ உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 17a மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும், ஈக்குவல் டு 60. பிக்கு பதிலா சப்ஸ்டிட்யூஷனா 17 போட்டுருப்பேன். 17 மைனஸ் ஏ. ஏன்னா நமக்கு क्वेश्चनலயே a plus b யோட வேல்யூ 17ன்னு கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு a வேணும், சாரி b வேணும்ன்றதால b மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டு இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போய்க்கிறேன். டான்ல ஏதோ கேக்குறீங்களே, என்னம்மா? என்கிட்ட இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் இது உள்ள கொடுத்து மல்டி பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு, எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டேன். இதை வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுல நம்ம சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 12 வருது. ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா பி கிடைச்சிரும்.
ஏன்னா a plus b equal to 17. ஏக்கு பதிலா நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 17. b equal to 17 minus 5 வரும். அப்போ இதோட வேல்யூ 12. அப்போ a 5 அப்படின்னா b 12 வருதுமா. சப்போஸ் நான் வந்து a வந்து 12ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலா 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா 12 plus b equal to 17. b யோட வேல்யூ 17 minus 12 5. அப்போ ஏக்கு வந்து 5னா பிக்கு 12. சப்போஸ் ஏக்கு 12னா பிக்கு 5. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த முக்கோணத்துல சாரி அந்த செவ்வகத்துல ரெக்டாங்கிள்ல நீள அகலம் வந்து 5 12. எப்பவுமே நீளம்ன்றது பெருசா இருக்கும். லென்த் எப்பவுமே பெருசா இருக்கும். அப்படின்னா இதுல நீளம் லென்த்ன்றது 12. லென்த் வந்து எவ்வளோமா சொன்னேன்? 12. அகலம் வந்து பிரெத் வந்து நமக்கு வந்து 5. அவ்வளவுதான். எல்லாமே மீட்டரா சென்டிமீட்டரான்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல மீட்டர் தான். அப்ப மீட்டரே போட்டுக்கலாம். நீளம் அகலம் அவ்வளவுதான். ஈஸியான சம் தான். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. சிம்பிளான சம். ஆனா இம்பார்ட்டன்டான ஒரு சம். பாருங்க, எந்த டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா அடுத்த பேஜ் போங்க. அடுத்த பேஜ் போலாமா? ஜென்சி எங்கம்மா சுபாஷினிய காணோம்? என்னன்னு தெரியலக்கா, வரலக்கா. போன் அடிச்சா எடுக்கலக்கா. சரி சரி. நீங்க வந்தா அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்தா நீங்க வர மாட்டேங்கிறீங்க. அக்கா பேஜ் ஸ்கூல்ல எதுக்கும் அழைச்சிட்டு போனாங்கக்கா. அது காண போயிட்டாங்களா? இல்லைங்கன்ட்டு ஆ, அவ வந்திருப்பாக்கா, என்னன்னு தெரியல. ஆனா வரல கிளாஸ். சரி சரிம்மா. சச்சின் என்னப்பா சொன்னீங்க? பேஜ் தரலங்கக்கா, அப்புறம் மாத்தி பின் பண்றேன். சாரிக்கா. ஆ, இன்னைக்கு யாராவது ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கொஷின், கவிதை, சாங் ஏதாவது? டான்ல யாரும் நோட் எடுக்கிறாங்களே டக்குன்னு. எடுங்க. எனக்கு நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க, அதனால தான் உங்களை பார்த்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்களாம் கேமரா ஆன் பண்ணல. பாட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்க போல. அப்ப எனக்கு டான்ல ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கு. சச்சின் என்னப்பா சொன்னீங்க? கேமரா ஆன் பண்ணு. அது உங்க ஃபேஸா அது? சரி. என்னம்மா? எல்லாரையும் ஆன் பண்ண சொல்லுவோமா? எல்லாரும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூம்லாம் வித்தியாசமா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம என்னைக்காவது சொல்லுவோம். அன்னைக்கு அவங்களாம் ரெடி ஆகி வரட்டும். அன்னைக்கு நம்ம ஆன் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? நான் தான் உங்களுக்கு நிறைய டைம் ஃபேஸ் காமிச்சிருக்கேனே. நானும் வந்து மேக்கப் போட்டு வந்து காட்டுறேன். நானும் உங்களை மாதிரி மேக்கப்லாம் போட்டு வந்து ஃபேஸ் காமிக்கிறேன். ஓகே, எல்லாரும் காமிக்குவாங்க. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் பண்ணலாம் அந்த மாதிரி. சரி சரி. யாராவது ஏதாவது கேட்குறீங்களா? ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஏதாவது கேளுங்க, அப்புறமா அடுத்த சம் போகலாம். நம்ம பாடுறவங்க பாடலாம், கொஷின் கேட்குறவங்க கேட்கலாம். அக்கா கேளுங்க சச்சின். மருந்து எக்ஸ்பிரி ஆனா கெட்டு போயிடுவாக்கா? ஆமா. விஷம் எக்ஸ்பிரி ஆனா என்னக்கா? இது யாரு? நீங்க தானே முன்னாடி கேட்டீங்க. இல்லைங்க, இது கேட்கலக்கா. இதை பத்தி அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருக்குங்கக்கா. இன்னும் பாய்சன் ஆயிடுமாக்கா?
இன்னும் பாய்சன் ஆயிடுமான்னு கேக்குறாங்கப்பா. ஆமாங்கக்கா கரெக்ட். இது நீங்களா உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிச்சதா? சரி. அதான் ஏதோ ஒரு ஆன்சர் சொன்னோடனே ஓகேன்னு சொல்லும் போதே தெரியுதே நீங்க தான் ஏதோ யோசிச்சிருக்கீங்கன்னு. சரி, வெரி குட். ஏதோ ஒரு சிந்திச்சிருக்கீங்க ஏதோ. ஆன்சரும் அதுக்கு கண்டுபிடிங்க, நல்ல ஆன்சரா. சரிக்கா யாரும் சொல்லாச்சே சும்மா சொல்லுவேன்னு சொன்னேன். இதே மாதிரிதான் என்னைக்கோ கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கேளுங்கப்பா. யாராலும் நினைக்க முடியாத நெருப்பு எதுக்கா? யாராலும் அணைக்க முடியாத நெருப்பு. அணைக்க முடியாத நெருப்பு. சூரியனாக்கா? சொல்லுங்கம்மா. நீங்க பாட்டு பாடுங்க. இந்த இந்த தம்பி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, அது ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு பாடலாமா? சூரியன் சூரியன். சூரியன் கரெக்டாப்பா? சரி. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வெரி குட்மா. எப்படி இதெல்லாம் எழுதுறீங்க? எப்போ எப்போ எழுதுனீங்க? நோ ஃபோன் எதை பார்த்து எழுதுனீங்க? முன்னாடி எழுதி வச்சதா? ஓகே ஓகேம்மா, சூப்பர். வைத்தீஸ்வரன், நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்களாப்பா? நெருப்பு கிடையாது, சாரி ஏதோ கேட்டீங்க. சூரியன் கிடையாதா? சூரியன் கிடையாதா? அணைக்க முடியாத நெருப்பு எது, அதானே? வயிற்றுல எரியும். வயிறு எரியுறதாக்கா? இல்லையாப்பா. இப்போ நல்லா இருக்குதா? நான் சொல்லுவாங்கக்கா. சொல்லுங்கப்பா. ஃப்ரீ ஃபயர்க்கா? ஐயோ, சரி சரி. கேம்க்கா? சரி சரி. ஒரே ஹாப்பி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. முட்டைக்கு நடுவுல என்னக்கா இருக்கும்? கோழி குஞ்சாக்கா? மஞ்சள் கரு இருக்கும். இல்லக்கா. இட்டு இருக்கும்க்கா. யாரு, ஹர்ஷினியா?
யார் சொன்னது? ஹர்ஷினி. வெரி குட், வெரி குட். நான் என்னன்னு சொல்லவாக்கா? கேளுங்கப்பா, கேளுங்க. குடிக்க முடியாத டீ இருக்கா? பாட்டி. கரெக்டா தப்பாங்க? தப்புன்னு தான் சொல்லுவாங்கப்பா. கொஞ்சம் நெருங்கிட்டீங்களா? ஒரு ஆன்ட்டி அக்கா. என்னப்பா ஆன்சரு? பொண்டாட்டிக்கா. இதெல்லாம் எப்படி உட்காந்து யோசிச்சீங்களா ரூம் போட்டு? இல்லக்கா. தானா வருதா? பசங்க சொன்னாங்கக்கா. சரி, சரி. ஓகே. அப்படியே எல்லாரும் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சம் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். அப்புறமா ஏதாவது கேட்குறதுனா கேளுங்க. ஓகே. ம். ஓகேங்கா. ஓகே. சரி, அப்படியே நெக்ஸ்ட் சம் போவோம். சரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5th சம். இதுல என்ன குடுத்துருக்காங்க? ஒரு செங்கோண முக்கோணத்தோட கர்ணத்தோட சிறிய பக்கத்தின் 2 மடங்கை விட 6 மீட்டர் அதிகம். மேலும் 3வது பக்கமானது கர்ணத்தை விட 2 மீட்டர் குறைவு எனில் முக்கோணத்தின் பக்கங்களை காண்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. இதுல இந்த முக்கோணத்தோட சிறிய பக்கம், சிறிய பக்கமே நமக்கு எதுன்னு தெரியாது. நானா என்ன பண்றேன், இதான் சின்ன பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இதுக்கு வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சின்ன பக்கமானது இது இந்த சின்ன பக்கத்தை விட கர்ணம் அப்படின்றது இந்த பக்கம். இது எப்படி இருக்கான்? இதோட 2 மடங்கை விட 6 அதிகமா இருக்கு. 2 மடங்கை விட அப்படின்னா இதோட 2x. அதை விட 6 அதிகம் அப்படின்னா +6. இதை விட இன்ட்டு 2 +6. ஓகேவா? இப்போ 3வது பக்கமானது கர்ணத்தை விட 2 மீட்டர் குறைவு. இப்போ 3வது பக்கம் இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. இது எப்படி இருக்குன்னா, கர்ணம் கண்டுபிடிச்சோம்ல, அதுல 2 மீட்டர் கம்மியா இருக்கு. அப்படின்னா 2x + 6 -2ன்னு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 6 - 2 2x + 4 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இப்போ இப்படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இந்த முக்கோணத்தோட பக்கங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. சிம்பிளா தானே இருக்கு. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இதுல ஒரு ஷார்ட்டஸ்ட் சைடு ஏதோ ஒன்று நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு பக்கம், இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு. அதோட வேல்யூவை சும்மா நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஹைப்போட்டெனியஸ் அவங்க எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் சைடு இருக்குல்ல, அதோட இன்ட்டு 2 அப்படின்னா 2x. அது கூட மோர் தென் 6 அப்படின்னா +6 ஆட் ஆகுது. ஓகேவா? அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், 2x + 6 அப்படின்னு நானாவே சும்மா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை விட இன்ட்டு 2 இருக்குமா, +6 மோர் தென் 6 இருக்கும். உங்களுக்கு வேணா சென்டென்ஸ் வேணா உங்க புக்ல இருக்கும், எடுத்து நம்ம யாராவது ரீட் பண்றீங்களா? உங்க புக்ல உள்ள அந்த கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணுங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் வச்சிருப்பீங்களே. அக்கா 5th கொஸ்டின் தானேக்கா? ஆமாம்பா. படிங்கப்பா. அக்கா நான் படிக்கிறேன்க்கா. படிங்கப்பா. The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the size of the triangle.
ஓகே, வெரி குட். சிம்பிள் தான். ஏதோ ஒரு ஷார்ட்டஸ்ட் சைடு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இந்த ஹைப்போட்டனியஸ் சைடு எப்படி இருக்கு அப்படின்னா 6 மீட்டர் மோர் தென்னா இருக்கு. எதை விட அப்படின்னா ட்வைஸ் தி ஷார்ட்டஸ்ட் சைடு அப்படின்னா 2x. இந்த ஷார்ட்டஸ்ட் சைடோட ட்வைஸ் அப்படின்னா 2x, அதோட மோர் தென் 6 அப்போ ப்ளஸ் 6ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு தேர்ட் சைடு அது எப்படி இருக்குன்னா இந்த ஹைப்போட்டனியஸை விட லெஸ் தென் 2வா இருக்கு அப்படின்னா 2x plus 6 அதில் -2. நான் வந்து 6 plus 6ஐயும் -2ஐயும் சால்வ் பண்ணி 2x plus 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ இந்த 3 சைடோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம எப்பவும் போல சம் போட வேண்டியதான். இளமதின்ற ஐடியில் இருக்கீங்களா? அவங்க நேம் என்னம்மா? இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணீங்களே, அவங்க நேம் மட்டும் சொல்ல முடியுமா? உங்க நேம் என்னம்மா? நீங்கள் ஏதோ பேச ட்ரை பண்ணீங்க, ஆனால் எங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கேட்கல. வேணா அப்படியே மெசேஜில் கூட டைப் பண்ணுங்க. சரி, இப்போ கீர்த்தனா ஐடியில் ஜாயின் பண்ணது யாரு? ஹர்ஷ்னியா? இல்லக்கா. ஓகே, யாருன்னு தெரியலையே. யாரோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் தான், நேம் தெரியல. சரி, 2x plus 6ன்னு இதை எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ எப்படிமா வந்துச்சு? 2x plus 4ன்னு வந்துதா, ஏன்னா -2ல இருந்தது. ஓகே, அப்போ நீங்களே சொல்லுங்க. ஏன் 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க? ஹைப்போட்டெனியஸ் சைடு அப்படின்னா 2x plus 6 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2x plus 4 the whole square plus x ஸ்கொயரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? ஏன்னா கர்ணத்தின் வர்க்கம் ஏசி ஸ்கொயருன்றது ஏபிஏ ஸ்கொயர் பண்ணி பிசிஏ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதில் தான் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்படியே சால்வ் பண்ணுவோமா? சொல்லுங்க. இது a plus b the whole square மாடல்ல இருக்கு. அப்போ அப்படியே சால்வ் பண்ணி சொல்லுங்க. 4x ஸ்கொயர் பிளஸ் 6x ஸ்கொயர் பண்ணா 36 பிளஸ் 2ab 24x. வெரி குட். ஈக்குவல் டு இது அது மாதிரி சால்வ் பண்ணுவோம். a plus b the whole square அப்படின்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 16x ஆமா 2ab. அது எது வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா, ஏன்னா எல்லாமே பிளஸ்ல தானே இருக்கு. அதனால நீங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதினாலும் ஓகே, இல்ல a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் எழுதினாலும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறேன். எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடுவோமா? இந்த சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 4x ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 16x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதெல்லாம் இந்த பக்கம் வந்தா -4x ஸ்கொயர் மைனஸ் 36 மைனஸ் 24x ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் டேம் என்னென்ன இருக்கு பாருங்க. இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. இது மைனஸ்ல பிளஸ்ல இருக்கு, அது கேன்சல் பண்ணிடலாம். ஒரே மாதிரி இருக்கு. அப்போ பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் டேம் என்னென்ன இருக்கு? இது இதுவும் இருக்கா? அப்போ 16xையும் -24x கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு வேல்யூ வரும்? 8ஆ? 8 தானமா? ஓகே, இது பிளஸ் 16 மைனஸ் 36 அப்படின்னா -20 ஈக்குவல் டு 0. ஓகே, இது ஒரு இருபடி சமன்பாடு மாடலுக்கு வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்த வேண்டியதான். -8 -20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்றுனா அப்படியே செக் பண்ண வேண்டியதான். 2 10 போடும்போதே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை எழுதும் போது எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். எக்ஸோட வேல்யூ -2ன்னு வரும், அப்படி இல்லைன்னா +10ன்னு வரும். இதில் மைனஸில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம பார்க்குறது பக்க அளவுகள்.
அது மைனஸ்ல நமக்கு வரவே வராது. இது எவ்வளோ நீளம்னு கேட்டா -10 அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப மைனஸ் வராது. அப்ப எக்ஸோட வேல்யூ 10 தான். இத வச்சு முக்கோணத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்ப இந்த சின்ன பக்கத்தோட அளவு 10. ஏன்னா எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 10. இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 2 எக்ஸ்க்கு 10 பிளஸ் 6. இது பெருக்குனா 20 பிளஸ் 6 26. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா 20 பிளஸ் 4 24ன்னு வரும். அப்ப ஃபைனலா நீங்க எடுத்து எழுதணும். முக்கோணத்தின் சிறிய பக்க அளவு 10, கர்ணத்தின் அளவு 26, மற்ற பக்கத்தின் அளவு 24 அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஷார்ட்டஸ்ட் சைடு இஸ் 10, hypotenuse is 26, other side third side is 27, sorry 24 அப்படின்னு நீங்க எழுதணும். இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. இது ஒரு சின்ன சிம்பிள் சம் தான். பாருங்க, இது டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாருக்கும் இதுல உள்ள கணக்குகள் ஓகேவா பாருங்க. நான் நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகேவா? ஓகே. அடுத்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு சம்மு. அந்த ஒரு சம் மட்டும் பார்த்துருவோம். சரி, இப்போ இதுல என்ன கதை கொடுத்துருக்காங்கன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க கொஸ்டினை படிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப என்ன ஒரு கான்செப்ட் கதை அப்படின்னா, ஒரு சுவர் இருக்கு, ஒரு தரை இருக்கு, ஒரு ஏணியை சாட்சி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல ஒரு வால், ஒரு ஃப்ளோர், அப்புறம் ஒரு லேடர் 3 இருக்கா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஏணியோட நீளம் லென்த் எவ்வளோன்னா 5. இது எவ்வளவு தூரம் சுவத்துல ஹைட்ல இருக்கு அப்படின்னா 4 மீட்டர்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்க, மீட்டரான மீட்டர், எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஓகே, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல. அதாவது இந்த தரையில எவ்வளவு நீளம் அப்படின்றது நமக்கு கொடுக்கல. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், கொஞ்ச நேரம் ஏணியை வச்சா இப்ப வந்து தரையில மண்ணு தரையில எல்லாம் வைக்கிறோம்னா அப்படி இருக்கும். இப்ப டைல்ஸ்ல நம்ம வந்து ஏணியை சாட்சி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஏணி என்ன ஆகும்? வழுக்கும். வெரி குட். அப்படியே சறுக்கிக்கிட்டே போகும். கரெக்டா? சறுக்கிட்டு போகும்போது நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு பார்த்துட்டு என்ன இது மட்டும் சறுக்கி ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏணி என்ன பண்றோம், கொஞ்சம் நிமித்தி வைக்கிறோம். நிமித்தி வைக்கிறதுனால ஏணியோட அளவு மாறுமாமா? நிமித்தி வச்சா ஏணியோட அளவு மாறுமா? மாறாது. அது 5 மீட்டர்னா அதே 5 மீட்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இப்படிதான் ஃபர்ஸ்ட் இருந்தது ஏணி. அதை என்ன பண்ணிருக்காங்க, இந்த கேப்பை உள்ள தள்ளி நிமித்தி வச்சுட்டாங்க. இப்படி உள்ள நவுத்தி வச்சா மேல என்ன ஆகும், கொஞ்சம் ஏறும். அப்படிதானே? உள் சைடு நவுத்தி வைக்கும் போது மேல ஏணி ஏறும். கரெக்ட் தானே? அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. உள்ள நவுத்துனா ஏணி மேல அப்படியே கொஞ்சம் ஏறி இருக்கும் செவுத்துல. அப்படிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்படி நகரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளவு மீட்டர் உள்ள தள்ளி வச்சிருக்காங்கன்னா 1.6 மீட்டர் உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. ஓகேவா? உள்ள தள்ளி வைக்கும் போது நமக்கு மேல ஒரு கேப் ஏறுச்சுல, அந்த கேப் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். இந்த பார்ட்டை தான் நம்மள கேக்குறாங்க. கான்செப்ட் புரியுதா? இந்த ஏணியோட அளவு மாறல, 5 மீட்டர் அப்படிதான் இருக்கு. கான்செப்ட் புரியுதா பாருங்க. ஓகே, சரி, புரியுதா? ஓகேமா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்துல இந்த கீழ் பக்கத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சா இதுல இருந்து இது எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல உள்ள தள்ளி வச்ச பக்கத்தை மட்டும் மைனஸ் பண்ணும்போது இந்த அளவு நமக்கு கிடைச்சிரும். அதை வச்சு செம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ. இப்போ ஏற்கனவே இருந்த இந்த தொலைவு எவ்வளவுனா 4 தான்.
இதுல ஏற்கனவே இருந்த தொலைவு வந்து இப்ப எவ்வளவு கண்டுபிடிக்கிறோமோ அது வரும். சரியா? அதை வச்சு ஈஸியா நம்மளால எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் இதை வச்சு இந்த பார்ட்டை கண்டுபிடிக்க போறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஏபிசின்னு வச்சுப்போம். இப்ப இந்த பிசியோட பக்க அளவு நான் கண்டுபிடிக்க போறேன். என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தேற்றம் தான் யூஸ் பண்ணுவோம் சிம்பிளா. அப்படின்னா முக்கோணம் ஏபிசியில பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைப்போட்டெனியஸ் கர்ணத்தோட வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது நமக்கு தெரியாததுனால நான் பிசி ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். 5a ஸ்கொயர் பண்ணா 25, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அது இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 9 பிசி ஸ்கொயர். நமக்கு பிசி தான் வேணும். அப்ப ரூட் எடுக்கும் போது 9க்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ பிசி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். அப்ப கீழே வந்து 3 மீட்டர்ல இருந்திருக்கு. இப்ப ஏற்கனவே 3 மீட்டர்ல இருந்திருக்கு. ஏற்கனவே 3 மீட்டர்ல இருந்தது. இப்ப உள் சைடு எவ்வளவு மாத்திருக்காங்கன்னா 1.6 மீட்டர் உள்ள தள்ளி வச்சுட்டாங்க. அப்படின்னா இந்த அளவு எவ்வளவுமா இருக்கும்? இதையும் கூட ஏபிசின்னு வச்சுக்கலாம். சும்மா இது டின்னு வச்சுப்போம். சொல்லுங்க. மொத்தமா 3, அதுல 1.6 உள்ள தள்ளி வச்சுட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவாமா இருக்கும்? என்ன பண்ணணும்? இந்த 3 மீட்டர்ல இந்த 1.6 நம்ம மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். அப்பதான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? பேரோசம் கடன் வாங்கி போட்டோம்னா இது 2, இது 10, 4, 1, 1.4. அப்ப இந்த அளவு வந்து 1.4. ஓகேவா? அப்ப இத மட்டும் தான் நான் எடுத்து சம் போட போறேன். இப்ப இந்த முக்கோணம் எப்படி மாறிட்டு இதோட அளவுன்றது பாருங்க. இது வந்து 1.4. இப்ப இது இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு? 4, இது ஒரு எக்ஸ். அப்ப 4 பிளஸ் எக்ஸ் இதோட அளவு. இதோட அளவு 5 அப்படியேதான் இருக்கு. இப்ப இத வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ கண்டுபிடிக்க வேண்டியதான். போடலாமா? புரியுதா பாருங்க நான் என்ன கான்செப்ட் சொல்றேன். இப்போமா மொத்தமா 3 இருந்துச்சா? அதுல உள்ள தள்ளினது 1.6னா பேலன்ஸ் என்ன ஆகும்? அதுல கழிச்சிட்டு மீதியை போட வேண்டியதான் 1.4. அதை வச்சு இந்த முக்கோணத்துல சம் போட போறோம். அவ்வளவுதான். போடலாமா? ஓகே ஓகே. இதேதான், இதே கான்செப்ட் தான் நம்ம பித்தாகரஸ் தியரத்துல போட போறோம். அந்த ட்ரையாங்கிளை கூட வேணா இங்க வரைஞ்சிருவோமா? 4 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 1 பாயிண்ட் எவ்வளவுமா? 4ஆ? 1.4. 1.4. இது அப்படியே பித்தாகரஸ் தியரத்துல போட வேண்டியதான். அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்றது 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி 1.4 ஸ்கொயர் பண்றதுக்கு ஆட் பண்ணிட்டுறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. இப்போதைக்கு நான் இதை வந்து எதுவுமே சால்வ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஈஸியா போட்டுடலாம். இதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 1.96 வரும். 196 வரும். லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1.96 வரும். இதை நான் வந்து இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப 25 மைனஸ் 1.96 வரும். 4 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரு. இதையும் நீங்க கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வரும்? 24 வருமா? 23.04. ஓகே, ஈக்குவல் டு 4 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரை நீங்க ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட்டா வரும் 23.04. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டோம்ல இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல, அது மாதிரி இதை நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மெத்தட்ல போடும்போது உங்களுக்கு 4.8 வரும். ஓகேவா? 4.8 வரும். ஈக்குவல் டு 4 பிளஸ் எக்ஸ் இருக்கு. நமக்கு எக்ஸ் தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா 4.8 மைனஸ் 4 வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 0.8. அவ்வளவுதான் மீட்டர். இதுதான் நம்ம ஏணியை வந்து உள் சைடு நகர்த்தி வைக்கும் போது மேலே ஏறின அந்த டிஸ்டன்ஸ். தூக்கம் வந்துச்சு போல. இல்லையா? சரி, ஓகே. இதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது எதுவா இருக்கும்னா இந்த பார்ட் இருக்கும். ரூட் எடுக்கிறது நீங்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதுக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு தோராயமா ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நானா சொல்லி கொடுத்துருக்கேன்.
நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபவுண்டேஷன் மேக்ஸ் கிளாஸில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். யாராவது அட்டென்ட் பண்ணவங்க இருக்கீங்களா? அப்போ யார் அட்டென்ட் பண்ணான்றது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இளம் பிரியன் வந்தாங்களான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தீங்களாப்பா நீங்கள்? இளம் பிரியன் கூட லேட்டாக அட்டென்ட் பண்ணாங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை யார் யார் வந்தீங்கன்னு. ஆனால் நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, நான் இது வந்து உங்களுக்கு நான் வேணா நாளைக்கு கூட நான் சொல்லித்தரேன். எப்படி சிம்பிளாக வந்து ஒரு ரூட் வேல்யூவுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஓகேவா? சரி, இந்த சம் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. இது டவுட் இருந்தால் கேளுங்க. The 5ல one of the question ஆமா மீதி கார்டு டிஷ்லா ஏன்னா ரொம்ப டேலண்ட் பார்க்கலாம் இந்த சண்டை அது சொல்லிட்டு அடுத்து ஒரு ஹாஃப் மினிட் 1 hour 2 minute நல்லா பேசணும். சரி அவனும் உனக்கு ஸ்ட்ராங் காம்படிட்டர். சரி அவனும் உனக்கு ஸ்ட்ராங் காம்படிட்டர். ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே, சரி, அப்படியே நம்ம பயிற்சியில் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு ஹோம்ஒர்க் போடுற மாதிரி சம் இருக்கான்னு. நீங்கள் ரெண்டுமே போட மாட்டீங்க. இன்னும் 2 தான் இருக்கா அந்த பயிற்சியில்? பரவாயில்ல, இன்னும் 2 தான் இருக்குது. அப்போ நாளைக்கு இதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த சம்ஸ் பார்க்கணுமா? 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இதில் ஒரு 6 கணக்கு இருக்குது. இங்கே ஒன்று இருக்கா? சரி, ஓகே. இதில் ஜாமெண்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் இருக்குது. இதில் ஒரு 11 வரைக்கும் இருக்குது. ஓகே, 11 வரைக்கும் இல்லை, 10. இதில் ஒரு 10 சம் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழனா? வெள்ளி சனி 2 நாள் கஷ்டம்தான். ஏன்னா இதில் ஒரு 10 சம் இருக்குது. திங்கள் செவ்வாயில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். சரி, ஓகேம்மா. இதில் இன்றைக்கி வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. நீங்கள் தியரம்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் தியரம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க எக்ஸாம் படிங்க. இல்லைக்கா எக்ஸாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு தியரம் எழுதி பாருங்கள். ஓகேவா? அதை மட்டும் எழுதி அனுப்புங்க. ஓகேம்மா, நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது பாட்டு கொஷின்னு ஏதாவது ரெடி பண்ணி நாளைக்கு எடுத்துருவாங்க. நாளைக்கு நிறைய டைம் தரேன், சரியா? நிறைய உங்களுக்கு டைமே கொடுக்குறது இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு நான் டைம் தரேன். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய், குட் நைட்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூப்பா.